உலகத் தமிழர்கள் அனைவரையும் தற்போது சர்வதேச செய்தி. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் புட்டினை சந்தித்தார் அலாஸ்காவில். இது இரண்டு நிலைகளை நமக்கு எடுத்து காட்டியது. இந்தியாவை பொறுத்தவரை இந்திய வர்த்தகத்தை குறித்து எடுக்கப் போகிற முடிவு, உக்ரைன் போர் குறித்து, அதனால் இரண்டு தேசங்களுக்கும் இடையான முடிவுகள் என்னதாக இருக்கும் என்பதை உலகம் முழுவதும் எதிர்பார்த்தது. குறிப்பாக நேட்டோ நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் மற்றும் உலகம் முழுவதும் இந்த முடிவுகளை எதிர்பார்த்த நேரத்தில் இது குறித்து ஃபாக்ஸ் நியூஸ் இந்த சந்திப்பை என்ன நடந்தது என்பதை நாம் இப்போது ஒரு சின்ன கண்ணோட்டமாக பார்க்க போகிறோம். கடந்த 3 ஆண்டுகள் 1000 நாட்கள் தாண்டி சென்று கொண்டிருக்கிற இந்த போர், மனித பேரழிவு, அதே சமயம் ஆக்கிரமிப்பு, பல லட்சக்கணக்கான இராணுவ வீரர்கள் இரண்டு தரப்பிலும் கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு ஒரு முடிவு வேண்டும். இதைத்தான் உலகம் எதிர்பார்த்தது. அது மட்டும் இல்லாமல் மந்த நிலையில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்திற்கு வலுவேட்டுகிற மாதிரி ஒரு பெரிய சப்ளை செயினாக இருக்கும் இந்த பிராந்தியத்தில் இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் மிக முயற்சிகளை எடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. அமெரிக்க அதிபருடைய முயற்சியில் பின்னணியில் இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன, இதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த சந்திப்பு அலாஸ்காவில் நடந்து இவற்றில் முடிவுற்றாலும் கூட இது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜோனாக மட்டுமே மாறியிருக்கிறது. அதாவது கிரெம்ளினிலே இருந்து போரடித்து போன புட்டின் அலாஸ்காவுக்கு சென்று வந்தது அவருக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அவ்வளவுதான். போனாங்க, சாப்பிட்டாங்க, காஃபி குடித்தாங்க, கைகளை 2 பேரும் குலுக்கினார்கள். அது சர்வதேச செய்தியாளர்களுக்கு ஒரு செய்தியாக மட்டும் அமைந்தது. அவ்வளவுதான். 2018க்கு பிறகு ட்ரம்ப் மற்றும் புட்டின் சந்திப்பு இப்போதான் நடக்கு. டொனால்ட் ட்ரம்ப் இது குறித்து சொல்லுகிற போது 10க்கு 10 மார்க் போடலாம் அப்படின்ட்டு அவர் சொல்வதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. அதே நேரம் ரஷ்யாவுடனான வர்த்தக நாடுகளுக்கு 2வது பொருளாதார தடை விதிப்பு குறித்து பரிசீலிக்கவில்லை. அதாவது இந்தியா போன்ற நாடுகள், பிரேசில் போன்ற நாடுகளுக்கெல்லாம், சீனாவையும் தவிர்த்து இவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய இடசங்கம் ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்து எதுவும் இல்லை. இன்னும் 2 அல்லது 3 வாரங்கள் அதற்கு மேலும் ஆகலாம் என்று டொனால்ட் ட்ரம்புடைய கருத்தை நாம் இங்கே பதிவு செய்யலாம். 2ஆம் நிலை பொருளாதார தடையின் மேலும் அழுத்தம் ஏற்படும் என்றும், இந்த மீட்டிங் ரொம்ப நன்றாக சென்றது, ட்ரம்புடைய பதட்டம் குறைந்து காணப்பட்டாலும் ஆக்ரோஷம் இல்லை என்ற தகவல்கள் வந்திருக்கிறது. இந்த அலாஸ்கா மீட்டுக்கு பிறகு இந்தியா மீதான வரிச்சுமை அதிகரிக்கலாம் என நிதி செயலாளர் சொன்னார். அது ஒரு பக்கம் வைத்து கொள்ளலாம். தற்போது நாம் இந்த அலாஸ்கா மீட்டிங்கில் டொனால்ட் ட்ரம்பை நன்கு புரிந்திருக்கக்கூடிய புட்டின் அவர் என்ன சொன்னாருங்கிறதான் ரொம்ப வேடிக்கை. நான் ஆட்சியில் இருந்திருந்தா அந்த போரே நடத்தியிருக்க மாட்டேன், நான் இருந்திருந்தால் இப்படி இருந்திருக்கும் அப்படி இருந்திருக்குன்னு தன்னைத்தானே, நான் இருந்திருந்தால் அப்படி இருந்திருக்கும் இப்படி இருந்திருக்கும், ஜோ பிடனுடைய தவறான முடிவுகள் என்று சொல்லுகிற போது அதற்கு பதில் சொன்னாராம் புட்டின், நீங்கள் இருந்திருந்தால் இந்த நிலைமையே வந்திருக்காது அப்படின்ட்டு அவரை கூல் பண்ணியிருக்கார். புட்டின் கொஞ்சம் ராஜதந்திரி, ஆனால் இவர் ஒரு கோமாளி. அப்படித்தான் நான் சொல்லலை. யூரோப்பிய யூனியனுடைய இந்த அலாஸ்காவுடைய மீட்டுக்கு அப்புறம் எல்லா செய்திகளும் அப்படித்தான் சொல்லியிருக்கிறது. ட்ரம்ப் இந்த பேச்சுவார்த்தையில் இப்போ ஐரோப்பாவிலிருந்து வரக்கூடிய பல நாளிதழ்களில் 1, 2, 3 நூற்றுக்கணக்கான நாளிதழ்களில் பெயர் சொல்ல தேவையில்லை. சுருக்கமாக அதனுடைய உட்பொருளான கருத்துன்னா, ஏதோ அமெரிக்க அதிபரை பேசி சந்திச்சது கை கொடுத்ததோடு சரி,
நல்ல வேளை எந்த விதமான ஒப்பந்தங்களுக்கும் இவர் உட்படலை, நல்ல வேளை உக்ரைனுடைய வேறு எந்த பாகங்களையாவது உங்களுக்கு விட்டுத்தாரேன்னு கூட சொல்லலை அப்படின்ட்டு நக்கலாக யூரோப்பியனுடைய யூனியன்லேருந்து வரக்கூடிய பத்திரிகைகள் செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கிற போது பெரும்பான்மையாக யூரோப் தலைவர்கள் இவருக்கு அரசியல் தெரியவில்லை, இவருக்கு ஆளத் தெரியவில்லை, இவர் ஒரு ரியல் எஸ்டேட் வர்த்தகர் மட்டுமே அன்றி சர்வதேச விவகாரங்களை கையாளத் தெரியாத ஊனா என் உற்சாகமூட்டக்கூடிய ஒரு தலைவர், எதையும் சிந்திப்பதற்கு ஆற்றல் இல்லை என்று அமெரிக்காவை எதிர்த்து அவர்களுடைய நட்பு நாடாக இருக்கக்கூடிய பிரித்தானியா, அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, அங்கே இருக்கக்கூடிய நெதர்லாந்து, பின்லாந்து, அதை போன்று பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, எல்லா நாடுகளும் கனடா வரைக்கும் இவருடைய போக்கை அவர்கள் அப்படித்தான் புரிந்திருக்கிறார்கள். ஆகவே தான் நேட்டோ நாடுகளை நம்பாமல் யூரோப்பிய யூனியனுக்கென்று ஒரு தனி நாட்டை நம்பினார்கள். அப்போ யூரோப்பிய யூனியன்லேருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன சொல்லுகுதுன்னா, புட்டின் ஆட்சியாளர்கள் ஒவ்வொருத்தரும் சந்திப்பது வழக்கம். ஏன், கடந்த புட்டினுடைய காலத்தில் ஜிம்கியான், அவர் பேர் என்னது, வடகொரியாவை சந்தித்தார். சந்தித்த பிறகு என்ன நடந்துச்சு? ஒன்றும் நடக்கலை. நந்திச்சாங்க, பேசினார்கள், ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு பார்த்தா வடகொரியாகத்தான் இருக்கிறது. வடகொரியாவின் மூலம் தென்கொரியாவும் ஜப்பானுக்கும் அந்த கடல் பிராந்தியத்தில் பதட்டம் தொடர்கிறது. புட்டினுடைய சந்திப்பில் இன்னும் நடக்கலை அப்படின்னு ஈரோப் பத்திரிகைகள் அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் உக்ரைனுடைய போர் நிறுத்தம் விவகாரத்தை ஜெலன்ஸ்கி இனி கையில் தான் இருக்கு அப்படின்னு ஒரு உளறல் நடவடிக்கையை இவர் எடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. சமாதானம் என்பது, போர் நிறுத்தம் என்பது இருதரப்பிலான ஒரு புரிதல், முடிவுகள். ஆனால் இவர் ஜெலன்ஸ்கியை குற்றம் சொல்கிறார், அவர் கையில் இருக்குன்னு. ஜெலன்ஸ்கி நாளை அநேகமாக அமெரிக்க அதிபரை சந்திக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இரண்டாவது, இவர் மீது யூரோப்பிய யூனியன் வைக்கிற குற்றச்சாட்டு, நேட்டோ நாடுகளில் உக்ரைன் இணைவதை தடுத்தவரே இதே டொனால்ட் ட்ரம்ப் தான். உக்ரைனுடைய போர் நிறுத்தத்திற்கு இவர் எந்த விதத்திலும் உதவ மாட்டார் மட்டுமல்லாமல் இவரது ஆசை ஒன்றுதான். சொன்னாராம் புட்டின், உலகத்தில் இவ்வளவு குறைத்த காலத்தில் இவ்வளவு பெரிய சமாதானங்களை நீங்கள் தாங்க சார் ஏற்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அவர் ஆட்சிக்கு வந்த இவ்வளவு காலத்தில் கஸாவுடைய பிரச்சனைகள் அவர் எடுத்த முயற்சி, ஜெலன்ஸ்கியோடு அவர் எடுத்த முயற்சி, சர்வதேசத்தில் அவர் சந்திப்புகள், இதெல்லாம் பார்த்துட்டு புட்டின் சொன்னாராம், நீங்கள் தான் 100% நொபெல் பரிசை வெல்வதற்கு தகுதியானவர். அது ஒரு கிண்டல் நக்கலான செய்தி. அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, 78 வயசு ஆயிட்டு இனி அமெரிக்க தேர்தலில் அவர் நிற்க முடியாது. ஆகவே இது மாதிரியான ஒரு விவகாரங்களை அவர் ஈடுபட்டு தான் ஒரு அமைதி கதாநாயகன், பீஸ், அதாவது த மேன் ஆஃப் பீஸ்ன்னு சொல்கிற மாதிரி அமைதியின் மொத்த உருவம் என்று தான் மரணத்திற்கு முன்பு உலகமெல்லாம் பேசணுன்னு அறிவை காவு கொடுத்து விட்டு, அல்லது காவு கொடுத்த அறிவை வேறெங்காவது கடன் கூட வாங்காமல் தான் நினைப்பதை செய்து கொண்டிருக்கிறார் என்பதாகத்தான் மேற்கத்திய உலகம் அவனுக்கு இடத்தை வாங்கி விற்க தெரியுமே தவிர பேச தெரியாது, எதுவுமே தெரியாது என்பதை போன்று யூரோப்பிய யூனியனுடைய செய்திகள் வந்திருக்கிறது. நான் ஆட்சியில் இருந்தால் போரே வந்திருக்காது, உலக சமாதான தூதுவராக இவர் தன்னை காட்டிக்கொள்ள முயல்கிறார் என்ற செய்தியும் தற்போது வந்திருக்கிறது. போரை புட்டின் யுஎஸ் ட்ரம்ப் முடிவுக்கு கொண்டு வர இயலவில்லை. என்ன நடந்துச்சுன்னு கேட்பாங்கல்ல. அலஸ்காவிற்கு 2 தலைவர்களும் போனீர்கள், பூட்டிய அறையில் பல மணி நேரம் பேசினீர்கள், வெளியே வரும்போது ஒரு ஜாயிண்ட் டெக்ளரேஷன் ஆர் த ப்ரொக்ளமேஷன் டு த யூனிவர்சல், ஒட்டுமொத்த சர்வதேசத்திற்குமான ஒரு பிரகடனத்தை ஒரு ஜாயின்ட் ஃப்ரெஷ் மீட்டிங்கில் கொடுக்கிற போது நாங்கள் பேசினோம், பேசி கொண்டிருக்கிறோம், இப்போது இன்னென்ன விவகாரங்கள் எங்களுக்கு மோசமாக இருக்கிறது, அவற்றை நாங்கள் பதட்டத்தை குறைத்து வில் டேக் ஆக்ஷன், நிச்சயமாக எடுப்போம்,
எவ்வளவு காலத்தில் என்று ஒரு அக்ரிமெண்ட்டும் இல்லாமல் கை கொடுத்தார்கள், சிரித்தார்கள். அவர் வாங்க அப்படின்னாரு. இது என்னப்பா அப்படின்னு நான் கேட்கல, உலகம் கேட்கின்றது. ரஷ்யா உக்ரைன் மீது இந்த நிலையிலே முடிவுக்கு கொண்டு வர இயலாத கொதிநிலை தொடர்வதாகவும் யூரோப் யூனியன் தன் கருத்தை சொல்கிறது மட்டுமல்ல, ரஷ்யா மீண்டும் ஒரு தொடர் தாக்குதலை உக்ரைன் மீது நடத்தலாம். இதை அமெரிக்கா முடிவு செய்ய முடியாது, ரஷ்யாவே இனி அதை முடிவு செய்யும் என்றும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது. அப்போ அலஸ்காவில் நடந்ததில் முதற்கட்டத்தை பார்த்தாலும் இந்த பேச்சுவார்த்தை ட்ரம்பின் மீது கொண்ட உலகத்தின் பார்வைக்கு பெரிய பின்னடைவு என்று பிபிசி தன் கருத்தை வலுவாக வைத்திருக்கிறது. பெரிய பின்னடைவு, த செட்பேக். சமாதான தூதுவராக அவர் காட்டிக்கொள்ள முயற்சி எடுத்தார். வேறெந்த பலனும் ஏற்படவில்லை. எந்த ஒப்புதலும் எந்த ஒப்பந்தமும் உடன்படிக்கைகளும் ஏற்படவில்லை. கவனன்ட் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு புரிந்து கொண்ட ஆன்மீக கவனன்ட் கூட அங்கே நடக்கலை. ஒன்றும் நடக்கலை. டீ குடித்தது மட்டும்தான் நடக்கிறது. ஆக எந்த ஒப்பந்தமும் ஏற்படாத சூழலில்தான் பேச்சுவார்த்தை. இது தோல்வியில்தான் முடிந்தது. இது நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்றால் நல்ல முன்னேற்றம் என்பதை ஏன் அவர்கள் தெரிவிக்க மறுத்தார்கள்? சொல்லலாம்ல என்ற கேள்வியை சர்வதேச நாளிதழ்கள் மட்டுமல்ல, பெரும்பாலான யூரோப்பிய நாளிதழ்கள் தெரிவிக்கிறது. நாங்கள் அடைய வேண்டிய இடத்தை அடையவில்லை என்று கூறி செய்தியாளர்களுக்கு பதிலளிக்காமல் டொனால்ட் ட்ரம்ப் கடந்து சென்றார். அப்போ டோட்டலாக பிளாப். நாங்கள் மறுபடியும் சொல்லுகிறோம், அந்த செய்தி ஆங்கில செய்தியினுடைய தமிழாக்கத்தை பாருங்கள். நாங்கள் அடைய வேண்டிய இலக்கை அடையவில்லை என்று கூறி செய்தியாளர்களுக்கு பதிலளிக்காமல் டொனால்ட் ட்ரம்ப் கடந்து சென்றார். ஏதோ ஒப்பந்த சலுகைகளை வழங்காத EU பெருமூச்சு விட்டது அந்த செய்தியில். நல்லதா போச்சப்பா, பேச்சில் ஒன்று கிடக்க ஒன்று பேசி இன்னும் ஏதாவது சலுகை என்று அறிவித்து விடாமல் போனாரே அப்பாவி, அதுவரை நலம் என்று யூரோப்பா தலைவர்கள் பெருமூச்சு விடுவதாகவும் கூட அலஸ்கா மீட் குறித்த பின்பு இந்த செய்தி வந்திருக்கிறது. ஆனால் மாஸ்கோவில் நீங்கள் சந்திக்கிறீங்களா? அவர் கூப்பிட்டார், மாஸ்கோக்கு வாங்க அப்படின்ட்டு. அது குறித்து எந்த விதமான உறுதியான செய்திகளும் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. ஒரு விதத்தில் மேற்குலகத்தினுடைய செய்தி, இப்போ இது எல்லாமே அந்த செய்தி தான் சொல்கிறேன். ட்ரம்பை ரொம்ப அவமதிப்புக்கு உள்ளாயிருக்கிறார். ட்ரம்ப் தனது நம்பிக்கை இழந்திருக்கிறார். அவர்கள் இது அலஸ்காவுக்கு போனது இந்த மீட்டிங்கில் he felt more comfort. அவருக்கு யாருக்கு? புட்டின் அவர் நல்ல ஒரு கம்ஃபர்ட்டை உணர்ந்தார். அதுதான், அவ்வளோதான். இருவரும் நிருபர்களுடைய கேள்விக்கு எந்த பதிலையும் எந்த பேச்சுவார்த்தை குறித்து எதுவுமே பேசலை. அப்போ இரண்டு தலைவர்களும் பேசுகின்ற போது அமெரிக்கா எவ்வளோ ஒரு பைத்தியக்காரத்தனமாக கிராம பஞ்சாயத்துகளை விட மோசமாக போயிருப்பாருங்க. பேச வேண்டிய விவகாரங்களை பேசாமல் நிலைப்பாடுகளை தடுமாறி அவர்கள் சென்று கொண்டிருப்பதையும், ரஷ்யா மீது பொருளாதார தடை விதித்தல் என்ற ட்ரம்புடைய முன்பு எச்சரிக்கை செய்த சூழ்ச்சியில் அந்த செய்தி வருது. மேலும் உக்ரைன் நிலங்களை ரஷ்யாவுக்கு புத்தின் வழங்காமல் இருப்பதால் மறுபடி இதே செய்தி தான் வந்திருக்கிறது. உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்கிறது, உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்கிறது என்பதுதான். இதில் ஆரம்பத்தில் நான் இந்தியாவினுடைய வரி விதிப்புகளை பற்றி சொன்னேன். உலகத்தில் ரொம்ப சிக்கலான ஒரு நாடாக இந்தியா மாறி இருக்கிறது. 50+50, அதாவது 25+25, 50, இந்த இரட்டை வரி விதிப்பின் மூலம் ஒரு பெரும் சிக்கலை இந்தியா சந்தித்து கொண்டிருக்க போகிறது. இந்த பிரச்சனைகள் கொதிநிலை அடைந்து போவது இந்த நாடுகளுக்கும் இடையூறு ஏற்படுத்தும். ஏதோ சமாதானத்தின் பால் இரண்டு தேசங்களும் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வந்தால், ரஷ்யாவிலிருந்து சார்பு நிலை பொருளாதாரமாக இருக்கும் இந்தியா, பிரேசில் போன்ற நாடுகள், சைனா உட்பட, ஆனால் பாதிக்கப்பட்ட இந்தியாவிற்கு ஒரு பெருமூச்சு இருந்திருக்கும். ஆனால் அப்படி ஒரு சூழலும் இல்லை. ஈரோப்பியர்களே இவரை ஒரு அரசியல் தலைவனாக கலந்து கொள்ளவில்லை.
புட்டின் நையல், அதாவது நக்கல் நையாண்டி செய்தார். அப்படித்தான் யூரோப்பிய யூனியன் செய்தி சொல்கிறது. நீ தான் ஒரு தலைவன், நீ இருந்திருந்தால் அந்த நிலை வந்திருக்குமா அப்படின்னு சொன்னதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. தன்னை மேன் ஆஃப் பீஸ் என்றவர் சொல்லிக்கொள்ள முயன்றார். அமைதிக்கான மனிதன், அமைதியே உருவம், அது ஒன்றும் நடக்கலை. ஆக அலஸ்காவினுடைய பேச்சு பயணத்தினுடைய புட்டினுக்கு சற்று ஒரு இளைப்பாறுதலை தந்தது. வேறு எதுவும் நடக்காது, ஜெலன்ஸ்கி கையில் இருக்குன்னு அங்கே வச்சு ஒன்று சொல்லிட்டு விவகாரத்தை முடித்தது. உலகத்தில் ஒரே ஒரு செய்தி, இவ்வளவு பெரிய சூப்பர் பவருக்கு கோமாளியாக ஒரு தலைவர் அமைந்திருக்கிறார் என யூரோப்பிய யூனியன் அந்த வார்த்தையை மட்டும் பயன்படுத்தாமல் சொல்லி முடித்தது. மீண்டும் அடுத்த செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன்.